என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவல் மொழிகளில் ஒன்றாக இந்தியை அறிவிப்பதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. அதற்காக 129 நாடுகளின் ஆதரவை பெறுவோம், அதற்காக ஆகக்கூடிய செலவை பற்றி கவலை இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்திருப்பது சர்ச்சைக்கு வித்திட்டிருக்கிறது. ஹிந்தியை மட்டுமே இந்தியாவின் ஒற்றை அடையாளமாக சித்தரிப்பது தவறானது, வேண்டாத வேலை, பன்முகத்தன்மைக்கு எதிரானது என்று திமுக தலைவர் கருணாநிதி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த முயற்சி என்பது இந்திய மொழிகளில் ஒன்றுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் என்று பார்ப்பதா, அல்லது ஒரு மொழியை மட்டும் உயர்த்தி பிடித்து மற்ற மொழிகள் புறக்கணிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் என்று பார்ப்பதா? விவாதிக்கலாம். நம்மோடு திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பேராசிரியர் திரு சுப வீரபாண்டியன், பத்திரிகையாளர் திரு ஆர் வெங்கடேஷ், திராவிடர் கழகத்தின் வழக்கறிஞர் திருமதி அருள்மொழி, பாஜக ஆதரவாளர் திரு நித்யானந்தம். வணக்கம். திரு சுப வீரபாண்டியன், ஒரு 6 மொழிகள் இருக்கு ஐநால, இப்போ 7வதாக ஒரு மொழி சொல்றாங்க. இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழி, அதனால் நாங்கள் அதுக்கு முக்கியத்துவம் அப்படின்ற கருத்தை மத்திய அரசு சொல்லுது. ஒரு 7வதாக ஒரு மொழி வரும்போது அதில் இந்தி தான் நடைமுறையில் சாத்தியம் அப்படின்னு அவங்க சொல்ற நிலையில் ஒரு மொழி திணிப்பு, கலாச்சார திணிப்பு அப்படின்றது எங்கே வருது? தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிற அறிக்கையில் இருக்கிற அந்த ஒற்றை வரிதான். அதாவது இந்தியாவின் வலிமை என்பது அதனுடைய பன்மைத்துவத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் ஒரே நாடு ஒரே பண்பாடு என்று சொல்லுவதெல்லாம் ஏட்டளவில் மட்டும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாமே தவிர, பல்வேறு இனங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு பண்பாடுகள் இணைந்த ஒரு நாட்டில் நீங்கள் திரும்ப திரும்ப ஒற்றை அடையாளத்தை காட்ட முயற்சிப்பது மற்றவர்களை அவமதிப்பதாகவே நான் கருதுகிறேன். எப்படின்னா, நீங்கள் இந்தியா என்றாலே, அதாவது மதச்சார்பற்ற நாடு என்று சொன்னாலும் இந்து நாடு, எல்லா மொழிகளையும் அங்கீகரித்தாலும் ஒரே ஒரு மொழிக்குத்தான் அதற்கான அங்கீகாரம் என்கிற நிலை வருகிறது. இது அரசியல் சட்டத்திற்கே புறம்பானது. இல்லை, 22 மொழிகளை 8வது அட்டவணையில அங்கீகரித்து வைத்திருக்கிற நிலையில 22 மொழிகளையும் செய்ய முடியாது. ஒரு மொழிதான் அதிகமான எண்ணிக்கையில் 40% பேர் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்றப்ப அதைத்தான் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கிறதா? அங்க தமிழையும் வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது வேறொரு கோரிக்கை. அப்படி இல்லாம ஹிந்திக்கு மட்டும் ஏன் வக்காலத்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்கறதுல ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு. காழ்ப்புணர்ச்சி இல்லை, இது நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்க முடியாது என்பதுதான். நீங்கள் இந்தியாவுக்கு ஒரே மொழி இந்தி என்று காட்ட முயல்வது, இது திரும்ப திரும்ப 1949 நடந்து கொண்டிருக்கிற விவாதம். இது பெரும்பான்மையானவர்கள் பேசுகிற மொழி என்று சொல்லுவதிலேயே புள்ளிவரத்தில் பல்வேறு விதமான சிக்கல்களும், எல்லா மொழிகளையும் சேர்த்துக்கொண்டு அவர்கள் இந்தி என்று சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் பல முறை பேசப்பட்டிருக்கின்றன. நாம் முன்வைக்கிற ஒரே ஒரு வாதம், நீங்கள் இந்தியாவின் அடையாளம் இந்தி தான் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? எவ்வளவு செலவானாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று சுஷ்மா சுவராஜ் சொல்லுகிறார்கள். மக்கள் வரிப்பணத்தை பற்றிய கவலை அவருக்கு என்னவாக இருக்கிறது என்பது தெரிகிறது. இதில் நான் 2 செய்திகளை பார்க்கிறேன். ஒன்று, இந்தியாவினுடைய பன்மைத்துவத்தை மறுப்பது. இன்னொன்று, இந்தியாவின் உண்மையான பிரச்சனைகள், இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்புவது. பன்மைத்தன்மையை மறுக்கிறதாகும் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. ஹிந்தி தான் இந்தியாவோட ஒற்றை அடையாளம்ன்ற முடிவுக்கு எப்படி மத்திய அரசு வருது? இது நீங்க உள்நாட்டு விஷயத்தையும் வெளிநாட்டு விஷயத்தையும் நீங்க போட்டு குழப்பறதுனால வரக்கூடிய பிரச்சனை. ஒரு இந்தியனாக, ஒரு தமிழனாக நான் இருந்தாலும் இந்தியனாக ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உருவாகி கொண்டிருக்கிறது. இதை நாம இதுல என்ன அற்புதம்? ஆங்கிலம் இருக்கு, அரபி இருக்கு, சைனா இருக்கு, சீன மொழி இருக்கு, ஸ்பானிஷ் இருக்கு, பிரெஞ்சு இருக்கு. நீங்க ஏற்கனவே ஆங்கிலத்தில் தொடர்பு கொள்றீங்க. இப்ப அந்த மொழியில இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க ஹிந்தியில திடீரென்று பேசினால் புரியாதுன்றதுக்காக நான் என்னுடைய மொழிக்கு பெருமை வேணும் அப்படின்னு நீங்க செலவு பண்ற இந்த அரசு, நான் இந்தியில பேசினாலும் உலகத்தின் எல்லா மொழியை சேர்ந்தவர்களும் அவர்கள் மொழியில இதை தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தரதுக்கான செலவுகளை ஏற்கிறோன்றவங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 மொழிகளையும்
என் தாய்மொழியில் நான் பேசுவேன்னு ஒரு அமைச்சர், தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசுற நிலையை ஏற்படுத்தியிருக்கீங்களா? நான் கேட்கிற கேள்வி இது வெறும் இந்த பிரச்சனையை நான் மறுக்கல. இந்தியாவுக்குள்ள நமக்கு 22 மொழிகளுக்குமான சமத்துவம் இருக்கிறதான்றது ஒரு தனி கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும், இந்த கேள்விக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லணும், அதுக்கான சரியான முயற்பாடுகளை செய்யல அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. இருக்குது இல்லாம எப்படி இருக்க முடியும்? நம்ம மேல ஹிந்தி திணிக்க கூடாதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம், அது வேற. ஆனா சர்வதேச அரங்கத்துல போகும்போது ஒரு 6 மொழியோட 7வது மொழியாக நம்முடைய இந்தியாவுடைய ஒரு மொழி போகுது அப்படிங்கிறது பெருமையா எந்த அடிப்படையில் ஹிந்திக்கு மட்டும் சொல்றாங்க? அவங்க ஏன் இதோட சேர்த்து தமிழுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கு, 2000 வருஷ பாரம்பரியம் இருக்கு, அப்ப தமிழையும் சேர்த்து சொல்லலாமே. தாராளமா சொல்லலாம். இப்ப தமிழ் நீங்க சொன்னீங்க, இப்ப இந்திய சொன்னீங்கன்னா வெறும் இந்தியாங்க ஒரே ஒரு நாடு மட்டும் தான் ஆதரவு தெரிவிக்க முடியும். தமிழ்னு சொன்னீங்கன்னா ஒரு 4 நாடு ஆதரவு தெரிவிக்க முடியுமா? நான் இப்ப நீங்க இந்த வங்காளம் சொல்றாங்க, யார் எடுத்து போய் சொல்றாங்க? நான் வந்து ஷேக் ஹசீனா போய் சொல்றாங்க வங்காளதேசத்துல இருந்து நான் வந்து பெங்காலியை வந்து இன்னொரு அடுத்த லாங்குவேஜா நீங்க கொண்டு போய் பயன்படுத்துங்கன்னு அவங்க போய் சொல்றாங்க. ஏன்னா அது 2 நாட்டுல பேசப்படுது, மேற்கு வங்காளத்துல பேசப்படுது, வங்காளதேசத்துல பேசப்படுது. அதே மாதிரி தமிழ் நீங்க எடுத்து போய் பேசினா 4 நாடுகள் இந்தியா நிச்சயமா குறைஞ்சபட்சம் இந்தியா தமிழ பேசாம சுஷ்மா வந்து 29 நாடுகளுடைய ஆதரவை நாங்கள் பெறுவதற்கு முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு தூதர்களுக்கு இந்த வேலையை ஒரு வழி ஆரம்பிச்சிருக்கு. நீங்க அந்த வழி ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்க ஆரம்பிக்கல. போன 2009 நீங்க இவர் எஸ்.எம். கிருஷ்ணா பேசியிருக்காரு, அவர் வந்து எடுத்து போய் அங்க அதே மாதிரி இந்திய கொண்டு போய் சேரணும் அவங்க அபிஷியல் லாங்குவேஜ்க்கான இந்த கொண்டு போய் பேசியிருக்காங்க. இது இன்றைக்கு ஆரம்பிச்சது கிடையாது, 2009 இருந்தே இதுக்கான 2009 இருந்து இருந்தாலும் அதற்கு முன்பு இருந்திருந்தாலும் கூட இன்னைக்கு கல்கட்டால இருந்து வரக்கூடிய டெலிகிராஃப்ல இவங்களை பற்றி கேட்கிற போது இந்த ஆட்சியில் ஹிந்தி ஹஸ் காட் மோர் ப்ராமினன்ஸ் அண்டர் திஸ் கவர்மெண்ட். இல்லங்க, இந்த ஆட்சியில் ஹிந்திக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. நடக்கக்கூடிய சர்வதேசத்தையும் குழப்பிக்கிறீங்க. இந்த தேசத்துல நமக்கு இந்தியோட திணிப்பு தேவையில்லைன்னு சொல்றது நான் ஒத்துக்கிறேன். நமக்கு திணிப்பு தேவையில்லை, உண்மையில தேவையில்லை. நம்ம இங்க ஒரு மொழி சமத்துவத்தை உங்களால எட்ட முடியாம அங்க வந்து இந்தியாவினுடைய அடையாளம் இது அப்படின்னு சொல்லி ஒரு மொழியை மட்டும் 22 மொழிகள் பேசுற நாட்டில் இந்தியாவுடைய அடையாளம் நாங்க போய் சொல்லலங்க. இந்தியாவுடைய அடையாளம் நாங்க போய் சொல்லல. இந்திங்கிற மொழியை வந்து நாங்க இன்னொரு மொழியா அங்க கொண்டு போய் வைக்கிறோம். அதற்கான ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் நாங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய இப்ப கேட்க வேண்டிய கேள்விகள் என்னன்னா, இந்த அளவுக்கு செலவுகள் பண்ணி அந்த மொழியை அங்க கொண்டு போய் வைப்பதனால என்ன விதமான பலனை நீங்கள் பெறப்போகிறீர்கள்னு ஒரு கேட்கணும் இந்தியாவை. அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. 240 கோடி ரூபாய் செலவு பண்ண தயார்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க என்ன 17 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற ஒரு நாட்டுல 270 கோடின்றது சொற்ப தொகையாக தெரியலாம். நான் என்ன சொல்றேன், ஒரு வழி ஆரம்பிக்கணும். இப்ப நான் இப்படி கேட்கிறேன், யூனிகோட் கன்சார்ஷியம் வந்து செலவை பற்றி தான் கவலைப்படணும். ஏன் கொண்டு போய் அந்த ஒரு மொழியை ஏன் கொண்டு போய் சொல்றாங்கன்னு கவலைப்படக்கூடாதுன்றீங்களா? இந்த அந்த மொழியில தாங்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா இடத்துலயும். நீங்க தப்பு ஏன் திருப்பி அந்த மொழி போட்டுமே நம்ம பெருமைப்படும், அடுத்தது தமிழ் போட்டுமே, அடுத்தது பெங்காலி போட்டுமே, ஏன் இப்ப நீங்க வேணாங்கிறீங்க? ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு பார்வை வர மாட்டேங்குது? அது எப்படிங்க வரும்? என்ன முதல்ல அது வந்து என் தாய்மொழி கிடையாது. ரெண்டாவது, இந்த நாட்டில் வந்து எல்லா மக்களும் அவரவர் தாய்மொழியோட மரியாதையாக வாழ்ந்தாதான் இந்த நாட்டின் மீது முதல்ல அந்த மொழி பேசுகிற மக்களுக்கு மரியாதை வரும். ஆனால் இவங்களுடைய முயற்சி எங்கே போய்கிட்டு இருக்குன்னு சொன்னால், இந்து, ஹிந்தி, இந்தியா. அப்போ நீங்கள் வந்து ஹிந்துன்னா நீங்கள் ராமரை கும்பிடணும். அவங்களுடைய நோக்கம் வந்து இதெல்லாம் அவங்க சொல்லி ஆட்சிக்கு வரல. அவங்க ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் வந்து வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, முன்னேற்றம் இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வகையில் நான் வந்து சுஷ்மா ஸ்வராஜோட அந்த முயற்சிகளை வந்து வரவேற்கிறேன். ஏன்னு சொன்னால், நாங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணி இதை பாருங்கள், இவங்க திட்டமே வேற, இவங்க கருப்பு பணத்தை கொண்டு வந்துடுவாங்க, நாட்டை சுத்தப்படுத்திடுவாங்கலாம் நம்பாதீங்க. இவங்க வந்திருக்கிறது கங்கையை புனிதப்படுத்துறதுக்கு, பசுமாட்டை கும்பிட சொல்றதுக்கு, மாட்டுக்கறி சாப்பிட்ற வயிற்றுல மண்ணை போடுறதுக்கு, இதெல்லாம் தான் இவங்களுடைய திட்டம். இந்தியாவில் இத்தனை மொழிகளையும் புறக்கணிச்சு ஹிந்தி மட்டும்தான். ஹிந்திங்கிறது இன்னொரு வகையில் உங்களுக்கு ஹிந்திய சொல்றப்ப உங்களுக்கு வந்து சுஷ்மா ஸ்வராஜ் நினைவுக்கு வர்றாங்க, ராஜ்நாத் சிங் நினைவுக்கு வராங்க, மான் கி பாத் பேசுற நரேந்திர மோடி நினைவுக்கு வரலாம். ஆனா இன்னொருவர் அதே கட்சியை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் தருண் இங்க திருவள்ளுவர் திருப்பயணம் தமிழை வந்து நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே கட்சியிலிருந்து இன்னொருத்தர் வந்து சொல்றாரு. ஆனா அது உங்களுக்கு வந்து பாராட்டும்படியா தெரியல. ஆனா சுஷ்மா ஸ்வராஜ் சொல்றது வந்து திணிப்பாப்படுதுன்னு சொன்னா அந்த கட்சிக்கு அதுதான் கொள்கை, அப்படி எப்படி வருவீங்க? அதாவது 2 விஷயம் இருக்கு இதுல. வந்து ஹிந்தியை மட்டுமே முதன்மைப்படுத்துவது அப்படிங்கிறதுல அவங்களுடைய உள்நோக்கம்ங்கிறது இது சமஸ்கிருதத்துக்கான முன்னோட்டம் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, இந்த பிஜேபி எம்பி அந்த தருண் விஜய் அவர் வந்து இது எப்படின்னா, இந்த புள்ள பிடிக்கிறவங்க வந்து ஊருக்கு ஊர் ஒரு வேஷம் போட்டு வருவாங்க. அப்போ அவர் நல்லா வேஷம் போட்டிருக்காருங்க, எங்கள் ஊரில் நல்லா சர்க்கஸ் பண்ணாருங்க அப்படின்னு நம்ம வந்து மகிழ்ச்சி அடைய முடியாது. அவங்களுக்கு வந்து இந்த தமிழ் உணர்வு உடையவர்களையும் அவங்க கவர வேண்டிய ஒரு இடத்திற்கு இப்போ இருக்காங்க. அவங்களுடைய அணுகுமுறை வந்து பல்வகைப்பட்டது. அதில் இந்த தமிழ் உணர்வு உடையவர்களை நாங்கள் வந்து தமிழுக்கு எதிரிகள் அல்ல அப்படின்னு நம்ப வைக்கிற பொறுப்பை ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படின்னா, இப்போ
பிள்ளையார் சதுர்த்தி வருதா, பிள்ளையார் சிலை வைக்கிறதுக்குன்னே ஒருத்தர் இருக்காரு. இது மாதிரி அவங்க டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்படி தமிழ்நாட்டுல தமிழை பத்தி பேசி எங்களுக்கு வந்து தமிழையும் நாங்க வந்து ஆதரிக்கிறோம்னு சொல்றதுக்கான ஒரு பொறுப்பை தான் வந்து தருண் விஜய் ஏற்று. நேரடியான இந்த ஹிந்தி கேள்விக்கு வரணும்னா, அவர் வெங்கடேஷ் சொல்றது வந்து இதில் நீங்கள் பெருமைப்பட வேண்டும். இந்தியாவின் ஒரு மொழி உலக அங்கீகாரத்தை பெறுகிறது அப்படின்னா நீங்க மகிழ்ச்சி அடையணும். பிறகு வேணா நீங்க தமிழுக்கு கேளுங்க, அது வேற. இதுல நீங்க சந்தேகப்படுறதுக்கும் நீங்க விமர்சிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. நீங்க ஏன் மகிழ்ச்சி அடைய மாட்டீங்கன்னு கேக்குறேன். முதல்ல இந்தியாவில நீங்க இந்தியை வச்சுக்கிட்டு எங்களை படுத்துற பாடே ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல நீங்க இந்த மொழியை கொண்டு போய் உலகத்துல சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறேன்றதுல அடிப்படையில எனக்கு என்ன பெருமை இருக்க முடியும்? இந்தியாவில இருந்து நான் இந்தியாவின் பாராளுமன்றத்துல என் மொழி கேட்க முடியாத ஒரு நாட்டுல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுக்கு செலவாகும்னு சொல்ற ஒரு அரசாங்கம் இருக்குது. இந்த அரசாங்கம் வந்து இன்னொரு நாட்டுல உங்க தாய்மொழியை நீங்க பேச வைக்கிறீங்க. அதுல எனக்கு என்ன பெருமை இருக்க முடியும்? இது தமிழனுக்குன்னு இல்ல, சூடு சொரணை உள்ள இந்தியை தவிர வேறு எந்த மொழி பேசுகிற மனிதருக்கும் என் தாய்மொழியை பாராளுமன்றத்தில் ஒலிக்காத ஒரு அரசாங்கம், என் மொழியில ஒரு அரசாணையை வெளியிடாத அரசாங்கம், ஒரு ஜிஓ வருது ஹிந்தியில இங்கிலீஷ்ல வருது, அது எல்லா இடத்துக்கும் அவங்கவுங்க மொழியில வரணும். ரயில்ல விமான நிலையத்துல அந்தந்த தாய்மொழி ஒலிக்கணும். அப்படி ஒலிக்காத ஒரு நாடு தன்னுடைய தாய்மொழி, அவங்க சொல்ற இந்த ஆட்சிக்கு வருகிற மெஜாரிட்டி மக்களுடைய தாய்மொழியை போய் இன்னொரு ஐநா சபையில ஒலிக்க செய்யறதுல வேற்றுமொழி பேசுகிற இந்தியர்களுக்கு பெருமை இருக்க முடியாது. அந்த பெருமையை உண்டாக்க வேண்டும் என்று நினைப்பது போலித்தனமானது. அதுதான் வந்து இவங்க ஓர்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த முயற்சிகள் வந்து மற்ற மக்களுக்கு ஹிந்தி வேற, இந்தியர்கள் வேற, நம்ம வேறங்கிற உணர்வை தான் உண்டாக்கும். இது ஒரு பிரிவினை எண்ணத்தை மக்களை, ஒரு இந்தி பேசாத மக்களை கருணாநிதி அவர்கள் சொல்றது மாதிரி ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றிடும். ஹிந்திக்கு ஒரு அணுகுமுறையும் மற்ற மொழிகளுக்கு ஒரு அணுகுமுறையும்ன்றது மாதிரியான ஒரு பாரபட்சமான போக்கு இது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஹிந்தியை ஐநா சபையினுடைய அலுவல் மொழியாக ஆக்க வேண்டிய அவசியமும் தேவையும் எங்கே இருந்து வருது திரு நித்யானந்தம்? இதுவரையிலும் 6 மொழிகள் இருக்கு. 6இல் 1 பேசக்கூடிய நிலையில தான் இந்தியாவிலிருந்து போகக்கூடிய பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. எப்போதேனும் செல்லக்கூடிய நம்முடைய பிரதமர்களோ அல்லது மற்றவர்களோ போனா நீ முன்கூட்டி சொல்லிட்டு டெக்ஸ்ட் கொடுத்துட்டா 6 மொழி இங்கிலீஷ்ல டெக்ஸ்ட் எழுதி கொடுத்துட்டு நீங்க ஹிந்தியில பேசிட்டு போலாம். அந்த வசதி இருக்கு. இருந்தாலும் ஹிந்தியை அதுல 7வது மொழியா ஆக்கணும் அப்படின்னு எழுப்ப வேண்டிய அவசியமும் தேவையும் எங்கே இருந்து வருது? நம்முடைய நேயர்களுக்கு ஒரு செய்தியை பகிர்ந்தாக வேண்டும். ஐநாவிலே பேசக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக அரபு மொழி, பிரெஞ்சு மொழி, சீன மொழி, ஆங்கில மொழி, ரஷ்ய மொழி, ஸ்பானிஷ் மொழி, இந்த மொழிகள் இருக்கின்றன. இதில் எதுவுமே இந்திய மொழி இல்லை. ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஒரு நாட்டினுடைய மொழி ஐநாவில் ஒலிக்கப்படுகிறது என்று சொன்னால் நான் இந்த நாட்டு குடிமகன் என்று கருதக்கூடிய எவருமே பெருமைப்பட வேண்டும். ஆனால் அம்பேத்கருடைய மொழியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டிலே இந்தியை தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ளாதவன் மகாராஷ்டிரனாக வாழலாம், தமிழனாக வாழலாம், தெலுங்கனாக வாழலாம் 100%. ஆனால் இந்தியனாக வாழ வேண்டும் என்றால் இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டுவதுதான் சரியானது என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். இல்லையே, ஹிந்தியர்களாக இருப்பதற்கு அவர் சொன்ன வார்த்தை பாஷாபிமானமும் தேவையில்லை, தேசாபிமானமும் தேவையில்லை அப்படின்னு தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட பேசுகிற போது the only way I can think இந்த ரெண்டையும் சொல்லியிருக்காரு is to provide in the constitution that the regional language shall not be the official language of the state. The official language of the state shall be Hindi, and until India becomes fit for this purpose, English. Will India accept this? If they do not, linguistic states may easily become a peril அப்படின்னு சொல்லிருக்கார். இத மொழிவாரி ஒரு சின்ன மணியம் குறிக்கிறேன். நண்பர் நித்யானந்தம் அவர்கள் நீங்க காட்டுற மேற்கோட அம்பேத்கருடைய கருத்தை நான் மறுக்கல. ஆனா எப்போதும் ஒருவருடைய கொள்கையை இறுதியாக சொன்ன செய்திகளை வைத்துக் கொண்டுதான் முடிவு செய்யணும். 1955 தாட்ஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் என்று அம்பேத்கருடைய புத்தகம் வெளிவந்திருக்கிறது. தாட்ஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ்ல அந்த மொழிவாரி மாநிலங்கள் பற்றி அவர் சொல்லுகிற போது ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறார். அம்பேத்கருடைய அந்த மொழி கொள்கையை நான் ஏற்கவில்லை. ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். அம்பேத்கரை நீங்க சொல்லிடுவீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். இல்ல நான் அதாவது ஒரே ஒரு செய்தி அவர் எதுக்காக சொல்றாருன்னா அதிலேயே நீங்க வருது தொடர்ச்சியாக என்னன்னா, அதாவது மெடியவல் இந்தியா ஒரு இடைக்காலத்து இந்தியாவை போல பக்கத்து மாநிலங்களுக்கு இடையில் ஒரு போட்டியும் சண்டையுமாகவே காலம் போய்விடக்கூடாது என்பதனால் இதனை கொண்டு வருகிறேன் மட்டும் அவர் சொல்லல.
நீங்க மொழிவாரி மாநிலம் பிரிக்கவில்லை என்றால் ஆபத்து என்று பலர், மொழிவாரி மாநிலமாக பிரித்தால் ஆபத்து என்று பலர் சொல்லுகிறார்கள், பிரிக்கவில்லை என்றால் அதை விட ஆபத்து என்றும் அவர் சொல்லுகிறார். எனவே மொழிவாரி மாநிலத்தை ரொம்ப வலியுறுத்துறார். எனவே நீங்க அம்பேத்கரை எடுக்கிறதுனா அம்பேத்கருடைய எல்லா கருத்துக்களையும் எடுத்துக் கொள்ளுகிறீர்களா என்பது. இவர் சொல்லக்கூடிய அதே புத்தகத்தில் அம்பேத்கர் சொன்ன கருத்து தான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ் அழகாக எழுதியிருக்கிறார். அவர் அது மட்டுமில்லை, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியால் இட் வில் பி எ பெரில் சொல்றது மட்டுமல்ல, இந்தியன்ஸ் shall always remain divided and shall always be slaves அப்படின்னு சொல்லியிருக்கார். அடிமைகளாக மாறுவீர்கள். அம்பேத்கர், அண்ணன் அம்பேத்கர் அதே அவர் சொன்ன புத்தகத்திலே தான் எழுதியிருக்கிறார். எனவே தாட்ஸ் ஆஃப் அம்பேத்கருடைய கனவை நனவாக்குறதுக்காகத்தான் இப்ப இந்த அரசாங்கம் ஐநா சபையில அதை கொண்டு வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அம்பேத்கருடைய கருத்து அது, கலைஞர் கருணாநிதியுடைய கருத்து இன்றைக்கு வெளியிட்டது. நீங்கள் கேட்ட கேள்வி, இரண்டு கருத்துக்களிலே எந்த கருத்து சீரான கருத்தாக இருக்கும் என்பதை நாம் அதை சிந்தித்து பார்க்க. உங்க கருத்தை கேட்கிறேன். இப்ப என்ன அவசியம் வந்திருக்கு? இந்தியால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இந்தியாவுக்கு சர்வதேச அங்கீகாரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறது ஒன்று, இந்தியாவை ஐநா சபையினுடைய பாதுகாப்பு அவையினுடைய உறுப்பினர்கள் ஒருவராக எங்களை அதுக்கு நிரந்தர இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறத கருணாநிதி ஆட்சேபிக்கல. ஆனா ஹிந்தியை ஏன் கொண்டு வர்றீங்க, அது எங்களுக்கு ஆட்சேபனைக்குரியது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. முதல் இந்தி மாநாடு 75 நாக்பூர், அங்கே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது பாஜக ஆட்சியில் கிடையாது. இரண்டாவது இந்தி மாநாடு 76, நான்காவது இந்தி மாநாடு யூகேயில் 1999, இப்படி 2003, இப்படி பல மாநாடுகள், 7 மாநாடுகளிலே ஹிந்தியை ஐநா சபையின் ஒரு மொழியாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் போட்டு அனுப்பி வைத்தார்கள். இப்பொழுது செப்டம்பர் 10ஆம் தேதி இதே மாதிரியான ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், தமிழகத்தை சார்ந்த அரசியல்வாதிகளை, தமிழகத்தை சார்ந்த அரசியல் தலைவர்களை, தமிழ் ஆர்வலர்களை, நாம் எத்தனை தமிழ் மாநாடு கூட்டியிருக்கிறோம்? செந்தமிழ் மாநாடு கூட நாம் இங்கே கூட்டினோமே. ஒரு மாநாட்டிலாவது ஐநாவில் தமிழை சேர்க்க வேண்டும் என்ற கற்பனையாவது நமக்கு இருந்ததா? முன்னாடி நான் கேட்கிறது அதே இதுல கருணாநிதி அவர்கள் சொல்லி இருக்கிற கருத்துக்கு நீங்க பதில் சொல்லணும். பன்னாட்டு தமிழ் மாநாடுகள், உலக தமிழ் மாநாடுகள் நடத்துற இடங்கள்ல அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு தேசிய மொழின்னு ஒண்ணு கிடையாது, அலுவல் மொழியாக 2 மொழியை மத்தியில பயன்படுத்துறீங்க. 22 மொழிகளையும் இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஆக்குங்க அப்படின்னு எல்லா உலக தமிழ் மாநாட்டிலையும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆனா இந்தியால தமிழர்கள் அதிகமாக வாழ்ற ஒரு நாட்டில் அவர்களுடைய தாய்மொழியை இங்க அங்கீகரிக்கிறதுக்கு நீங்க தயாரா இல்ல. 22 மொழிகளும் ஆட்சி மொழியாகல. ஏன் நீங்க ஐநா சபைக்கு கேட்கல, அங்க ஒரு இது வேணும்னு சொல்லி ஏன் தீர்மானம் போடலன்னு கேக்குறீங்களே? அது அப்படி ஒரு இருக்கணும்னு சொல்றது சரியா? இப்பொழுது ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, பட்டேல் சமுதாய போராட்டம். அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய இளைஞர் சொல்லுகிறார், எங்களை அந்த பட்டியலில் நீங்கள் சேர்க்கவில்லை என்று சொன்னால் ஜாதி வாரியான இடஒதுக்கீடு எவருக்கும் கொடுக்க கூடாது, வேற இடத்துக்கு போகும். ஆக அவருடைய நோக்கம் விவாதத்தை வேற எங்க கொண்டு போறீங்க? நான் விவாதம் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அவருடைய நோக்கம் இடஒதுக்கீடு அல்ல. நீங்க அது சொல்றதுனால நான் இன்னொரு செய்தியை சொல்லணும். குஜராத் கலவரத்துக்கு முன்னாடி வரையிலும் மான் கி பாத்னு மனதோடு பேசுங்கள்னு பேசுற பிரதமர் நரேந்திர மோடி ஹிந்தியில் பேசினால் எல்லோருக்கும் புரியும்னு நினைக்கிறவரு, குஜராத் கலவரம் வந்தப்ப அங்க அமைதி காக்குங்க அப்படின்னு கேட்கிறப்ப அவர் தன்னுடைய தாய்மொழியான குஜராத்தில் தான் பேசினார். ஆமா, அப்படி அந்த நேரத்துல தாய்மொழியில் சொன்னால்தான் புரியும், அதை அங்கீகரிக்கணும்னு சொல்றவங்க ஏன் எல்லா மக்கள், எல்லா இந்தியர்களுடைய தாய்மொழியும் சமமாக கருதுறதில்ல? சமமாக கருதிய காரணத்தினால்தான் குஜராத்தில் அவருக்கு தெரிந்த குஜராத்தி மொழியில பேசினார். ஆனால் இந்தியிலே அதிக பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய மொழி நம்முடைய அனைத்து 22 மொழிகளிலே இந்தி என்பதை மறுக்க முடியுமா? முதலில் இந்தி நுழையட்டும், பிறகு இந்திய மொழிகளை நம்முடைய தொன்மையான மொழி என்று தமிழுக்காக நாம் அதற்கான போராட்டம் செய்வோம். வேண்டாம், அவனுக்கு இந்தி செல்லக்கூடாது என்று சொல்வது அதற்காகத்தான் அந்த மேற்கோளை காண்பித்தேன். எங்கள் இல்லை என்றால் யாருக்கும் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது அல்லவா? அதாவது நம்ம எப்பயுமே அப்படி இருந்ததில்லை. அவர் குறிப்பிட்ட இந்த தமிழ் மாநாடுகள், எல்லா தமிழ் மாநாட்டிலையுமே இந்தியாவின் ஆட்சி மொழிகளாக தமிழ் உட்பட அனைத்து மொழிகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் நம்முடைய மனப்போக்கு, அதுதான் தமிழர்களுடைய பண்பு. ஆனா இந்த இந்தியை மொழியாக கொண்டவர்கள் இவங்க என்னைக்குமே அதை ஏத்துக்கிட்டது இல்லை. இதுதான் ஒரு அடிப்படை. நம்முடைய இந்தியாவினுடைய அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் இருக்கு,
அந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட்ல வந்து அரசு அலுவல் சட்டம், அரசு அலுவல் மொழி சட்டம். இந்த அரசு அலுவல் மொழி சட்டத்துல தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஷால் பி ஹிந்தி. இதுல நேரு அவர்கள் கொடுத்தது வந்து ஒரு வாக்குறுதி மட்டும்தான், சட்டம் வந்து திருத்தப்படவே இல்லை. நீங்க இவ்வளவு நேர்மையானவங்க, அந்த ஐநா சபையில எல்லா நம்ம மொழி ஒலிக்கணும்னு கேட்கிற உங்களுக்கு, இந்த நாட்டுக்குள் இத்தனை மொழிகளை பேசுகிற உங்கள் நாட்டு குடிமக்களுடைய அந்த குரல், அந்த ஏக்கம், என் நாட்டில் என் தாய்மொழி அலுவல் மொழியாக இல்லை, சிங்கப்பூர்ல இருக்கு, மலேசியாவில் இருக்கு, அப்புறம் சொல்லுங்க, மலேசியாவில் இருக்கு, இலங்கையில இருக்கு, இன்னும் தமிழர்கள் வந்து ஐரோப்பிய யூனியன்ல வாழ்றாங்க, கனடாவில் வாழ்றாங்க, அமெரிக்காவில் வாழ்றாங்க. இங்கெல்லாம் வந்து தமிழர்கள் வானொலி நடத்துகிறார்கள், தொலைக்காட்சி நடத்துகிறார்கள். இன்னைக்கு ஐநா சபையில இருக்கிறவங்களுக்கு இந்தியாவின் மொழியில அதிகமாக தெரிந்த மொழி எதுனா தமிழர்களுடைய மொழி தான். ஐநா சபையில் இன்னைக்கு போய் தமிழர்களை தான் வந்து நிறுத்தி போர்க்குற்றம் என்னங்கிறத தமிழ்ல பேச சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஐநாவில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளுக்கு தமிழ் தான் இந்தியாவில் இருக்கவங்கள தெரிந்த மொழி. அப்ப நீங்க என்ன செய்யணும்? முதல்ல இந்தியாவினுடைய அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்டை திருத்திட்டு அப்புறம் ஐநா சபையில பேச போனா நமக்கு ஒரு அடிப்படை தகுதி இருக்குன்னு ஒத்துக்கலாம். ரெண்டாவது, உள்ளூர்ல நியாயம் செய்யாம வெளியூர்ல போய் நியாயம் பேசாதீங்கன்னு சொல்றீங்க. நீங்க பேசுற நியாயமே நியாயம் இல்ல. மொழி கேட்பது வேறு, உள்ளூரில் செய்வது வேறு. இதை நாம் போராடி இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும். நாம் தவறிவிட்டோம் என்பதை நான் ஏன் சொல்ல மாட்டேன். ரெண்டும் வேறு வேறுதான். ஆனா இதை செய்யாதவங்க எப்பவுமே அதை செய்வாங்க. நீங்கள போராடிக்கிட்டே இருங்கன்றாங்க. இதை யார் செய்ய வேண்டும்? நாம் தான் போராட வேண்டும். போராடலாங்க. ரெண்டாவது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் வந்து கடைசியா சொன்னார், இவர் சொன்ன இந்த சட்டங்கள்லாம் போட்டதுக்கு அவர்களுக்கு ஒரு ராமாயணம் தேவைப்பட்டது, ஒரு வால்மீகி கிடைத்தார். அவர்களுக்கு ஒரு மகாபாரதம் தேவைப்பட்டது, ஒரு வியாசர் கிடைத்தார். அவர்களுக்கு ஒரு அரசியல் சாசனம் தேவைப்பட்டது, நான் கிடைத்தேன். என் கையை கொண்டு எங்கள் கண்களை குத்தி விட்டார்கள் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் வந்து அதுல சேரக்கூடியதுதான். வாடகை குதிரையாக பயன்படுத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்றதும் இருக்கு. பட் அதை கடந்து நீங்க நான் கேட்கிறதுன்றது, இப்ப இந்தி அப்படின்ற ஒன்று அங்க போகிறதுனால என்ன பாதிப்பு மற்றவர்களுக்கு வந்து விடுகிறது? பெரும்பான்மை மக்களுடைய மொழி அல்லவா, பெரும்பான்மையோர் பேசுகிற மொழி அல்லவா நான் கேட்கிறேன். அதுக்கு என்ன பதில்? நிச்சயமா அதான் முக்கியமான செய்தி. அதாவது நான் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வரியில் இதை சொல்லிடுறேன். அம்பேத்கர் ஒரு சமூக நீதி போராடி, அவருடைய கவனம் முழுவதும் அங்கே இருந்தது. மொழி பற்றி அவருடைய சிந்தனைகளில் மாற்று கருத்து வரலாம். அவர் இறுதியாக அந்த புத்தகத்தில் சொன்ன செய்தியை அவர் சொல்லலை, அதை அருள்மொழி சொன்னாங்க. அது ஒரு பக்கம். நான் சொல்ல வருகிற செய்தி, இந்திய அங்கே ஐக்கிய நாடுகள் அவைக்கு போவதால் நமக்கு பெருமை தானே. இதில் என்ன தமிழர்களுக்கு பாதிப்பு என்று கேட்டால் ரொம்ப நேரடியான விடை இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே அந்த மொழியை வைத்துக்கொண்டு ஒரு மொழியின் ஆட்சியில் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறீங்க. ஐக்கிய நாடுகள் அவைக்கும் இந்தி மொழி போய் சேர்ந்து விடுமானால் அதை காட்டியே உலகம் முழுவதும் இந்தியாவினுடைய முகம் இந்திதான் என்பதால் இனிமேல் இந்தியாவுக்குள்ளேயும் வேறு மொழிகளை பேசாதீர்கள் என்கிற அளவுக்கு மோசமான அழுத்தம் வரும். ஐக்கிய நாடுகள் அவைக்கு இந்தி போவதன் மூலம் மிகப்பெரிய பாதிப்பை மற்ற மொழி பேசுகிறவர்கள் அனைவரும் சந்திப்பார்கள். எனவே நம்ம ரொம்ப வெளிப்படையாக சொன்னால், ஐக்கிய நாடுகள் அவையில் இந்தியை ஒரு மொழியாக ஆக்கக்கூடாது என்று இந்தியாவில் இருக்கிற எல்லோரும், பிற மொழி பேசுகிறவர்கள் எல்லோரும் போராட வேண்டிய கட்டம் இது என்பது என் கருத்து. ஏன் இது வந்து ரொம்ப குறுகிய பார்வை என்று என்னுடைய கருத்து. என்னன்னா, நீங்க வந்து இப்ப இந்த சர்வதேச அளவுல போய் நீங்க வாழக்கூடிய பெரும்பாலான இந்தியர்கள்ல நீங்க எப்படி தென்னகத்திலிருந்து பல மாநிலங்கள்ல இருந்து போய் வாழறாங்களோ, பெரிய ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து போய் வெளிநாட்டுல வாழக்கூடியவங்க மிக அதிகம். அவங்களுடைய பேச்சு மொழியாகவும் அந்த மொழி இருக்கு. அதனால நீங்க வந்து அந்த மொழியை வந்து நம்ம அதுக்காக நான் என் மொழியை நான் குறை சொல்லலை. ஆனால் என்ன அடிப்படைனா, நாம அடுத்த மொழியை நம்ம வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அந்த மொழி ஒரு முக்கியத்துவத்தை பெறக்கூடாதுன்ற ஒரு பார்வை நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை நம்முடைய மொழி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நம்மேல் அந்த இந்தி திருப்பி நடக்கக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டுமே அன்றி அதை நீங்க வந்து அந்த மொழி வந்து ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை பெறுவதை நாம் வந்து அங்கீகரிக்க கூடாதுங்கிற பார்வை வந்து சரியான பார்வை அல்ல. அதாவது வளர்ச்சி வேறு, ஆதிக்கம் வேறு. அதாவது ஏற்கனவே இந்தியாவில் ஹிந்திக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் என்பது அபரிமிதமானது. மற்ற மொழிகளுக்கெல்லாம் செய்யப்படுகிற செலவை விட ஹிந்தி அதிகமான செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு சூழ்நிலை எல்லா அரசும் செய்து கொண்டிருக்கிறது. அதனால இப்ப அவர் சொன்ன மாதிரி அதை அந்த அரசு செய்ததுனால சரியில்லை. இப்ப காங்கிரஸ் இருந்தா இப்ப காங்கிரஸ்காரங்களை கேட்போம் அந்த கேள்வியை, நீங்க செய்யறதுனால பிஜேபியை நம்ம கேட்கிறோம். அதுதான் வித்தியாசம். இன்னொன்னு, இந்த அரசினுடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, இப்படியான ஒரு அங்கீகாரத்தை வாங்கிவிட்டால், பேராசிரியர் சுபவி அவர்கள் சொன்னதை போல ஏற்கனவே இவங்க இந்தியாவில் என்ன பண்ணுனாங்கிறத நம்ம பார்த்துருக்கோம்.
பிள்ளைங்க வந்து மத்திய அரசு கல்வித்துறையில சிபிஎஸ்இ படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிச்சாங்க, லத்தீன் மொழி படிச்சாங்க, எத்தனையோ மொழிகள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாதி பாடத்திட்டம் நடக்கும்போது ஒரு கல்வியாண்டினுடைய இடையில அந்த பாடத்தை நிறுத்திவிட்டு நீ சமஸ்கிருதம் தான் படிக்கணும்னு சொன்ன அக்கிரமமான மனநிலை உடையவர்களுடைய ஆட்சி இது. யாருமே குழந்தைங்களுடைய மனநிலையை கருதியாவது என்னங்க கேக்குறேன். நான் படிக்கிறேன் தமிழ்நாட்டிலே தமிழ் இருங்க தமிழ். நீங்க வந்து தமிழ் மீடியத்துல படிக்கணும்னு சொன்னா அப்ப என்ன கேள்வி வருது? எனக்கு வந்து ரைட் டு சாய்ஸ் இல்லையா? நான் வந்து இதுல படிப்பேன். ஆனா சிபிஎஸ்இ பள்ளியில நான் ஜெர்மனி படிக்கிறேன்னு எடுத்த ஒரு மாணவனை உனக்கு ரைட் டு சாய்ஸ் இல்லைன்னு இந்த அரசாங்கம் சொல்லுது. நீ சமஸ்கிருதம் தான் படிக்கணும்னு சொல்லுது. உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ நீங்க வந்து தமிழ்ல படிக்கணும், கன்னடத்துல படிக்கணும்னா தடை கொடுக்கறாங்க. ஆனா சமஸ்கிருதத்துல படிக்கணுங்கிறதுக்கு அரசு சொல்லுது நீங்க சொன்னா நாங்க கேட்க மாட்டோம். உச்ச நீதிமன்றத்துல இந்த மத்திய அரசு சொன்ன பதில். அப்போ நீங்க ஹிந்தியை அடுத்தது என்ன செய்ய போறீங்க? மத்திய அரசு பணி தேர்வுகள்லாம் நீங்க ஹிந்தியில கொண்டு வருவீங்க. ஏன்னா இந்தியாவின் மொழி ஹிந்தி தான். அந்த தேர்வை நாங்கெல்லாம் தமிழ்ல படிச்சு ஹிந்தியில படிச்சு தேர்வு எழுதணும். நீங்க ஹிந்தியை மட்டுமே படிக்கிறவங்க அதுல தேர்வு எழுதுவாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு சமநிலையற்ற தன்மையை உண்டாக்கும்? திரு நித்யானந்தம், ஐநா சபையினுடைய மொழியாக இதை ஆக்குறதுக்கு எவ்வளவு செலவானாலும் செலவு ஒரு பொருட்டு இல்லை அப்படின்ற கருத்தை சுஷ்மா சொல்றாங்க. பிரதமர் ஒரு பக்கத்துல ஏழைகளுக்கு பயன்படுத்துகிற கேஸை மீதி ஆட்கள் பயன்படுத்தாதீங்க, மானியத்தை விட்டு கொடுங்க நாட்டு நலனுக்குன்னு சொல்லி சிக்கனமாக இருங்கன்ற ஒரு பார்வை அவர் முன்வைக்கிறார். இதில் செலவு பிரச்சனை இல்லைன்றாங்க. செலவு பண்ணுற தொகையை நீங்கள் ஒரு மொழிக்காக மட்டும் பண்ணுறீங்க. இந்த மக்கள் வரிப்பணன்றது ஹிந்தி பேசாதவங்களோட வரிப்பணத்தையும் வாங்கி நீங்கள் ஹிந்திக்கு மட்டும் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கன்னு திரு கருணாநிதி குற்றம் சாட்டுறார். அந்த குற்றச்சாட்டு நியாயமானது தானே? ஹிந்தி பேசாத மக்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஒரு மொழியோட வளர்ச்சிக்கு செலவு பண்ணுறதுன்றது முறையா? இது தமிழக மக்களை திசை திருப்புவதற்கான அரசியல் அறிக்கை. அதற்கு மேல் இதில் ஒன்றும் படிப்பதற்கு ஒன்றும் கிடையாது. அவர் மறந்துடுங்க, அந்த கேள்விக்கு வாங்க. அந்த கேள்வியிலே ஏறத்தாழ 240 உறுப்பினர்கள் பாராளுமன்ற தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்திலிருந்து வருகிறார்கள். எனவே ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் உள்ள அனைவருமே ஹிந்தியே ஐநாவின் ஒரு மொழியாக வர வேண்டும் என்று விருப்பப்படுவதில் நாம் தவறு காண்பது நியாயமாக இருக்குமா? மத்திய அரசாங்கம் என்பது அந்த 240 எம்பிக்களுக்கு மட்டும் மத்திய அரசா இல்ல 572 பேருக்கும் சேர்த்த மத்திய அரசா? கேட்கிறேன். தமிழகத்தை நாம் ஆளுகிறோம். தமிழகத்திலே நாம் மாநாடுகளை நடத்தினோம், செம்மொழி மாநாடுகளை நடத்தினோம், எல்லாவற்றையும் செய்திருக்கிறோம். தமிழக மக்களுடைய வரிப்பணத்தில் தானே அதை செய்தோம். அதுபோல இந்தியாவிலே ஆளக்கூடிய ஒரு கட்சி, பெரும்பான்மை பலத்தை கொண்டிருக்கக்கூடிய கட்சி, பெரும்பான்மை அதாவது மற்ற மொழிகளை காட்டிலும் அதிகமாக பேசக்கூடிய மக்கள் வாழுகின்ற ஹிந்தி மொழி பேசக்கூடியவர்கள் இந்தியை ஐநா மொழியாக ஆக்க வேண்டும் என்று விரும்புவதில் தவறு இருக்கிறதா? நாம் தமிழை ஆக்க வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர அந்த மொழியை இவ்வளவு செலவு செய்யலாமா, எங்களுடைய வரிப்பணத்தை அதற்கு ஏற்கலாமா என்றெல்லாம் கேட்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? அந்த மொழி வந்துவிடக்கூடாது என்ற காழ்ப்புணர்ச்சி மட்டுமே தான் மேலோங்கி நிற்கிறது. சரி, காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகன்றாங்க. 542 எம்பிக்கள்ல பெரும்பான்மையான எம்பிக்கள் ஹிந்தி பேசக்கூடியவங்க அப்படின்றாரு. அதுல ஒரு விஷயம் தெளிவாகுது, ஹிந்தி அப்படின்ற ஒன்றுக்கு ப்ராமினன்ஸ் இருக்கு, பெரும்பான்மை பேசுறதுனால அதுக்கு முக்கியத்துவம், அதுக்கு அடுத்து தான் ஒவ்வொன்று அப்படின்னு படிநிலைப்படுத்தி இதை பார்க்கணுமா, அல்லது எல்லோருக்கும் அவரவர் தாய் முக்கியம், அது எல்லாத்தையும் சமமா பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணுமா? இதுக்கு வந்து நம்ம ஒரு கணக்கெடுப்பை நம்ம நடத்தணும். எப்படின்னா, ஒன்று இது நமக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழை பற்றி இவ்வளவு உயிராக பேசுகிற நாம இருக்கோம். ஆனால் எல்லா மொழியையும் தாய்மொழியாக கொண்டவர்கள் அவர்களுடைய தாய்மொழியை இங்கே படிக்க முடியும். அதுக்கு தடையே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தமிழே படிக்காம கூட படிக்க முடியும். அது வந்து இன்னும் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு நிலைமை. தமிழ் சட்டம் வந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய பள்ளிகள்ல 12ஆம் வகுப்பு வரையிலும் கட்டாயமாக தமிழை ஒரு பாடமாக படிக்கணும், 10ஆம் வகுப்பு வரையிலும் படிக்கணும் நடைமுறைக்கு வந்துருச்சு. இல்ல, ஆனா அதுல எத்தனை பள்ளிகள்ல தமிழை நடத்தாம இருக்காங்கங்கிறது இன்னும் வெளியில வரல. பாட புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு ஒரே ஒரு வரி, தமிழகத்தினுடைய அரசு வேலைகளில் இருப்பவர்களிலே
40 விழுக்காடு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களும் 10 விழுக்காடு கன்னடம், 10 விழுக்காடு மலையாளம் பேசக்கூடியவர்கள் ஆக 60 விழுக்காடு தமிழர்கள் அதுக்கு எந்த புள்ளிவரம் இல்ல. TNPSC எந்த புள்ளிவரத்தையும் தரல. இது வேற அது இல்லாத புள்ளிவரம். இது இன்னொரு அதிகாரப்பூர்வ புள்ளிவரம். இது எங்கேயுமே என்னன்னா இந்த மைனாரிட்டி வெறுப்புங்கிறது ஒரு அரசியல். இந்தியா பூரா எடுத்துக்கிட்டா யார் யார் மைனாரிட்டியோ அவங்கள வெறுக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலயும் அந்த மொழி பேசாத வேறு தாய்மொழி கொண்டவர்களை அவங்கள மைனாரிட்டி ஆக்குறது. ஆக இது வந்து ஒரு மைனாரிட்டி வெறுப்பை தூண்டுகிற ஒரு மனப்பான்மை. அதை விட்டுருவோம். மைனாரிட்டி வெறுப்பை தூண்டுற மனப்பான்மைன்னு அந்த பக்கம் சொல்றீங்க. உங்களை பார்த்து வெங்கடேஷ் அவர்கள் சொல்ற பார்வை உங்களுக்கு குறுகிய பார்வை இருக்கு. நீங்க இந்த இடத்துல வந்து இங்க வந்து பெருந்தன்மையா சொல்றீங்க, தமிழ்நாட்டுல மொழி சிறுபான்மையினரோ மத சிறுபான்மையினரோ யார் இருந்தாலும் அவங்களுடைய உணர்வை மதிக்கணும், அவங்களையும் சமமா நடத்தணும் அப்படின்ற ஒரு பரந்த பார்வையில பேசுறீங்க. இந்தியான்னு வர்றப்ப உங்களுக்கு ஹிந்தின்னு வரும்போது ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்துருது, ஒரு குறுகிய மனப்பான்மை. அதுக்காக தான் நான் சொல்றேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா மொழியையும் தாய்மொழியாக கொண்டவர்கள் மகிழ்ச்சியாகவும் அவர்களுடைய மொழியை படிக்கிற மாதிரியும் தான் தமிழ்நாட்டை வச்சிருக்கோம். ஆகையினால தமிழர்களுக்கு மொழியில காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னு யார் சொன்னாலும் அவர்களுடைய அறிவை நம்ம சோதிக்கணும். ரெண்டாவது, இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பேர் 40% அதுக்காக செலவிடுறோம்னு சொல்றாங்கல்ல, சமஸ்கிருதத்தை எத்தனை % பேசுறாங்க? சமஸ்கிருத மொழிக்கு இந்திய அரசு செலவிடும் தொகையை இந்தியை விட அதிகமாக சமஸ்கிருதத்துக்கு செலவிடப்படுகிறது. சமஸ்கிருதத்திற்கு செலவிடப்படும் தொகையில ஒரு 50 விழுக்காடு கூட இந்தியாவின் எந்த மொழிக்கும் செலவிடப்படுவது கிடையாது, ஹிந்தி உட்பட. அப்ப இது என்ன கணக்கு? அதிகமான பேர் பேசுகிறதுங்கிறதுக்காக இந்திக்கு செலவு பண்ணுவீங்க, 5% கூட பேசாத சமஸ்கிருதத்துக்கு இதை போல 10 மடங்கு செலவு பண்றீங்க. ஆக உங்க செலவு முழுக்க ஹிந்திக்கும் இந்தியின் மூலமான சமஸ்கிருதத்துக்கும் செய்வதுங்கிற அந்த நோக்கம் வெளிப்படையா இருக்கு. காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கா எங்களுக்கா? இதை செய்யாதீங்க, எல்லாரையும் சமமா நடத்துங்கன்னு தான் நம்ம சொல்றோம். சமமா நடத்துங்கிறதே குறுகிய பார்வை அப்படின்னா யாருக்கு தோணும்? நாங்க உங்களை சமமா நடத்த மாட்டோம், நாங்க எங்க மொழி எங்க வாழ்க்கை உங்களை விட உயர்ந்தது, நாங்க உயர்ந்தவர்கள் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான். இல்லைங்க நீங்களும் நானும் சமம்னு சொல்றவங்களை பார்த்தா குறுகிய மனப்பான்மைன்னு தோணும். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு சின்ன திருத்தம் அருள்மொழி சொன்னதுல, சமஸ்கிருதம் 5% எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் மிகச் சரியாக சொன்னால் 1961 56 கோடி பேர் கணக்கில் சமஸ்கிருதம் பேசியவர்கள் என்று அரசு சொன்ன கணக்கு 2544. வெறும் 1000, 10,000 கூட இல்ல, 5,000 கூட இல்ல. எனவே அதாவது ஒண்ணு இல்ல, அதாவது அது ஆட்டத்துக்கே வராது. சனிக்கிழமைகள்ல தூர்தர்ஷன்ல முன்னாடி வந்து இருந்த ஒரு 5 நிமிட புல்லட்டின்றது இப்ப அரை மணி நேர புல்லட்டின் செய்தி, அதற்காக சமஸ்கிருத செய்தி சனிக்கிழமைகள்ல தூர்தர்ஷன்ல அரை மணி நேரம், சனிக்கிழமை பிரைம் டைம். அதாவது செய்தி நேரம் கூடி இருக்கிறதே தவிர சமஸ்கிருதம் பேசுகிறவர்களின் எண்ணிக்கை கூடல. சமஸ்கிருதத்துக்கு செலவிடுகிற தொகை ஆண்டுக்காண்டு கூடி இருக்கிறது. இவங்க 2 விதமான ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க. முதல்ல இந்தி பேசுகிறவர்கள் இவர்கள் சொல்லுகிற 40% கணக்கெல்லாம் முழுமையா தப்பான கணக்கு, அதுக்கு நான் உள்ள போகல. ஆக கூடுதலாக பேசுகிறார்கள்ங்கிறதுக்காக செலவு பண்றாங்க. ரொம்ப மெலிந்து போயிருக்கு, ரொம்ப தொன்மையான மொழிங்கிறதுக்காக சமஸ்கிருதத்துக்கு செலவு பண்றோங்கிறாங்க. தொன்மையான மொழிக்கு செலவு செய்வதென்றால் தமிழுக்கும் செய்யணும். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கூட நான் திரும்ப திரும்ப சொல்லுவது, எனவே சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழை கொண்டு வாங்கிறது அல்ல. 22 மொழிகளையும் இணையாக சமமாக நடத்துவதென்றால் இந்தியா ஒரு நாடு என்று பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். இல்லையானா நீங்க யாரெல்லாம் உங்களோட கூடுதலாக இருக்கிறார்கள் என்று கருதுகிறீர்களோ அவர்களை வைத்துக்கொண்டு மற்றவர்களை விட்டுருங்க. இல்ல, அது வேறொரு பார்வை. நான் கேட்கிறது, இப்ப ஐநா சபைக்கு இந்தியாவிலை சேர்ந்த எந்த மொழியுமே போகக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஒரு மொழிக்கு தான் முதல் வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்றப்ப அவங்க ஹிந்தியை எடுக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து இந்தியாவை சேர்ந்த எந்த மொழியுமே போக வேணாம். இந்தியாவினுடைய பிரச்சனை ஐக்கிய நாடுகளவைக்கு எந்த மொழியை அனுப்புவது என்பது இல்லை. நீங்க பிரச்சனைகளை விட்டுட்டு வேற பிரச்சனையே பேசுறோம். ஐக்கிய நாடுகளவைக்கு எந்த மொழி அனுப்புறதுங்கிறதா அதுக்காக தான் எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கிறானா? அது அல்ல. ரெண்டாவது, ஐக்கிய நாடுகளவைக்கு போயிட்டதுனாலேயே இந்தியாவுக்கு பெருமை வந்து விடும் என்பதும் உண்மை அல்ல. நீங்கள் மற்ற மொழிகளை கீழே தள்ளுவதற்காக, இன்னமும் இந்த ஒருதலை பட்சமான போக்கை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நீங்க அதை ஐக்கிய நாடுகள் வரைக்கும் அனுப்பிட்டு முடிஞ்சு போச்சு. மற்ற மொழிகளை எல்லாம் இப்ப கொடுக்கிற எந்த உரிமையும் கூட கொடுக்காமல் தீர்த்து கட்டுவதற்கான முயற்சி தான் இந்த ஐக்கிய நாடுகளவைக்கு இந்திய மொழியை அனுப்புவதாக சொல்லுகிற இந்த பாசாங்கு. இதை நான் முழுமையாக கடுமையாக எதிர்க்கிறேன்.
இல்ல இல்ல இது நீங்க வந்து நம்ம திருப்பி ஒரே இடத்துல வரோம். நம்முடைய மொழிக்கும் நம்முடைய இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நீங்க எதுக்கு திருப்பி வெளிநாட்டோட கம்பேர் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. இப்ப நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய 22 மொழிகளை தேசிய மொழிகளா ஆக்கல, அது அலுவலக மொழிகளா ஆக்கல, அதுக்கான ஒரு தேசிய அங்கீகாரம் கொடுக்கல. இது அத்தனையுமே நியாயமான கோரிக்கைகள், எந்த விதமான தவறுகளும் கிடையாது. அதே சமயத்துல நீங்க ஒரு மொழி நீங்க வந்து சர்வதேச மொழியாக சர்வதேச ஒரு பயன்பாட்டுக்கு போகக்கூடிய இடத்துல நீங்க அதுக்கான ஏன் போச்சு, எதுக்காக அந்த செலவு செய்யணும், இதெல்லாமே வந்து தேவையற்ற கேள்விகள். ஒரு இடத்துல இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன், ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு விஷயம் இதுல இருக்கா? சரிங்க, இப்ப நாங்க அரபிக்ல போயிருக்கு. இப்ப நீங்க வந்து அடுத்து வந்து போர்ச்சுகீஸ் போகுது, டர்க்கிஷ் போகுது. இப்ப அவங்க ஊர்ல என்ன கேட்பாங்க, டர்க்கிஷ் ஏன் அனுப்புறீங்க, நீங்க ஏன் வந்து ஸ்பானிஷ் போயிருக்கு, ஸ்பானிஷ் போனா ஏன்னு கேக்குறாங்களே. ஸ்பெயின்ல எல்லாரும் ஸ்பெயின் மட்டும் இல்ல, தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ், அதாவது நீங்க லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் முழுவதும் ஸ்பானிஷ் தான். அர்ஜென்டினா அது ஸ்பானிஷ் என்பது ஸ்பெயின்ல மட்டும் பேசப்படுகிற மொழி இல்லை. உண்மையிலேயே சீனத்திற்கு அடுத்ததாக கூடுதல் மக்களாலும் கூடுதல் நாடுகளிலும் பேசப்படுகிற மொழி ஸ்பானிஷ் தான். சரிங்க, இப்ப நான் என்ன கேக்குறேன், எல்லாம் அந்த மொழிகளை ஒத்துக்கொள்ளக்கூடிய இந்தியாவில இருந்து ஒரு மொழி போட்டமே, நீங்க அது ஏன் வேணாங்கிறீங்க? இந்தியாவில இருந்து ஒரு மொழி மட்டும் போவதனுடைய நோக்கமே, நீங்கள் இந்தியா அதிகமாக மக்கள் பேசக்கூடிய மொழி இந்தி. மூன்றாவது அதிகமாக பேசக்கூடிய மொழி எங்கே? திசை மாறி போகுது. நம்ம இத முடிச்சு இங்க உலகத்திலயா? ஆமா, உலகத்துல மூன்றாவது அதிகமா பேசப்படுற மொழி இந்தியா. சொல்லுங்க நீங்க. இந்தியா மூன்றாவது இடத்தில் ஆங்கிலம் இருக்கிறது, இரண்டாவது இடத்துல ஸ்பானிஷ் இருக்கு. சீனா முதலிடத்தில் இருந்தாலும் சீனா ஒரு நாட்டில் பேசப்படுகிறது, ஸ்பானிஷ் பல நாடுகளில் பேசப்படுகிறது. நீங்க இந்த கணக்கெல்லாம் இப்ப பாக்குறதுன்னு சொன்னா, நீங்க தமிழ் 154 நாடுகள்ல இன்றைக்கு தமிழர்கள் இருக்கிறான். நம்முடைய வெங்கடேஷ் அவர்கள் முதல்ல ரொம்ப தெளிவா சொன்னது மாதிரி, நீங்க இந்தியை வைத்துக்கொண்டு இந்தியாவுக்கு வெளியில் பயன்படாது, சமஸ்கிருதம் இந்தியாவுக்கு உள்ளேயே பயன்படாது. சமஸ்கிருதத்தை வச்சுக்கிட்டு இந்தியாவுக்குள்ள என்ன பண்ண முடியும்? எதற்கும் பயன்படாது. நீங்க தமிழ் 4 நாடுகளில் இருக்கு, இந்தியாவில் இருக்கு, ஸ்ரீலங்காவில் இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, மலேசியாவில் இருக்கு. நீங்கள் அதற்கு முயற்சி செய்யுங்கன்னு கூட இப்போதும் நான் சொல்லவில்லை. ஏனென்றால் இந்தியாவில் 22 மொழிகள் இருக்கிற போது என் தாய்மொழி என்பதற்காக மற்ற மாநிலங்களில் இருந்து வாங்குகிற வரிப்பணத்தை எல்லாம் வைத்து தமிழை மட்டும் முன்னேற்றுங்கள் என்று நாம் என்றைக்கும் சொல்லவில்லை. ஒருவேளை இந்த பெருந்தன்மை தான் இடிச்சவாய்த்தனம் என்று கருதப்படுகிறதான்னு எனக்கு தெரியல. திரு வெங்கடேஷ், பெரும்பான்மை அப்படின்ற ஒன்றை ஒரு திரும்ப சொல்றோம். பெரும்பான்மைன்ற இந்தியாவை வந்து அலுவல் மொழியாக இந்தி வர்றப்பவே எது அதிகம்ன்றப்ப அண்ணா கேட்டதாக ஒரு கேள்வி உண்டு. எண்ணிக்கையில் அதிகம் என்றால் காக்கை இருக்கணும், ஆனா ஏன் தேசிய ஒரு பறவையாக நீங்க வேற ஒன்றை வைக்கிறீங்க, மயில வைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி அன்றைக்கே வந்தது. அது வந்து நீங்க ரொம்ப அடிப்படையான கேள்வியா கூட இருக்கலாம். இப்போ வந்து பெரும்பான்மையை வைத்து தீர்மானிக்கிறதா? இந்தியாவில் 22 மொழிகள் பேசப்படுற ஒரு நாட்டில் ஒரு மொழிக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் அப்படின்னு கேட்கிறப்ப பெரும்பான்மை இந்த இடத்துல தீர்மானிக்குது, பெரும்பான்மை தான் தீர்வு அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல, உண்மையாவே அதுதாங்க நடக்குது. நம்ம ஒத்துக்கலனாலும் நமக்கு அது பிடிக்கலனாலும் அதுதான் உண்மை. இப்ப நீங்க திருப்பி நீங்க இந்தி பேசக்கூடிய மாநிலங்களோ, இந்த இந்திய அரசியல்வாதிகள், இந்த 4 பேர்ல ஒரு இந்திய அரசியல் ஹிந்தி தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதியை உட்கார வச்சிருந்தீங்கன்னா அவர் வந்து இன்னும் சத்தம் போட்டிருப்பாரு. அவர் வந்து நிச்சயமா சொல்லக்கூடிய அடிப்படை என்னவா இருக்கும்னா, நாங்க தான் பெரும்பான்மை திருப்பி பேசுவார். இப்ப நாம பெரும்பான்மையை ஒத்துக்கொள்ளாம இருக்கலாம், பெரும்பான்மைக்கான இடம் வந்து நாங்க வந்து மொழி ரீதியா சிறுபான்மையா இருக்கலாம், நீங்க எண்ணிக்கையில சிறுபான்மையா இருக்கலாம், ஆனாலும் எங்களுக்கான ஒரு பழைய பாரம்பரியம் இருக்கு. நாம தான் திருப்பி வலியுறுத்தி பேசுவோமே தவிர. ரூபா நோட் எடுக்கிறப்ப 22 மொழிகள்லயும் ரூபா நோட்ல எவ்வளவு மதிப்புன்னு எழுதுறான் இருக்கு. அரசியல் சட்டத்துல 22 மொழியும் சமன் தான் வச்சிருக்கு. அரசியல் சட்டத்துல எங்கேயும் ஹிந்தி இந்தியாவின் தேசிய மொழி, நேஷனல் லாங்குவேஜ் இல்ல. நீங்க லாஜிக்கலா பேசுறீங்க, லாஜிக்கலா நீங்க பேசுறீங்க, நானும் அந்த லாஜிக்கை ஒத்துக்கிறேன். ஆனா அப்படி நடைமுறையில் இல்லையே. அதாவது சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் சொல்றது எப்படின்னா, இப்போ நாங்க சொல்ற உங்க கோரிக்கைகள்லாம் நியாயமானது. இப்ப நீங்க வைக்கிற குறுகிய பார்வையிலும் சொல்லி ஹிந்தி போறதை நீங்க அலோவ் பண்ணுங்க, நீங்க அதை சந்தோஷப்படுறீங்க. இந்தியாவுக்குள்ள ஏன் மற்ற மொழிகளுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கலங்கிற கேள்வி நியாயமானதுங்கிறது அவங்க உடன்படுறாரு. அப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப வந்து ஐநா சபை வந்து மொழிகளை தேர்ந்தெடுத்து நம்மள கூப்பிடல, நாங்க ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு மொழியை கொடுக்குறோம் வாங்கன்னு கூப்பிடல. இந்திய அரசு வந்து முயற்சி எடுத்து இந்த மொழியை நீங்க வந்து அங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அலுவல் மொழியாக. நான் என்ன கேக்குறேன்னா, முதல்ல இதை கேட்க தெரிந்த உங்களுக்கு உங்களுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கும் மக்களுடைய மொழிகளை ஏன் அலுவல் மொழியாக ஆக்க வேண்டும் என்கிற உணர்வு வரவில்லை. அப்போ உங்க நோக்கம் என்னங்கிறத நம்ம சந்தேகப்பட வேண்டி இருக்கு. ரெண்டாவது, இதுல பெரிய இந்தியாவுக்குள்ள செய்யறதுல என்ன செலவாயிட போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு அரசாணை வெளியிட போறீங்க, அதை 22 மொழியிலையும் வெளியிடுவீங்க. அவங்க மொழியில அவங்க படிச்சுக்க போறாங்க. எல்லா அரசு அலுவலகங்களையும் டிரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட் வரும்.
அதுல ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வேலை வாய்ப்பை பெறுவார்கள். அரசோட தொடர்புகள் வந்து எளிதாக இருக்கும். இதுதானே ஒரு மொழி அலுவல் மொழியாக இருக்கக்கூடிய நோக்கம். இதை இந்தியாவில் செய்யாத நீங்க ஐநா சபையினுடைய அலுவல் மொழியாக இந்திய மொழி இருக்கணும்னு கேட்கறதுக்கு அடிப்படை தகுதி இருக்குதா, லோக்கல் ஸ்டாண்டி இருக்குதா அப்படிங்கறத நான் கேட்கிறேன். இதுக்கு நித்யானந்தன் பதில் கேட்கலாம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். விவிலியத்திலே அழகாக சொல்லியிருக்கிறது. அரை நூற்றாண்டா தமிழ்நாட்டுல இருந்து கேட்டுட்டு இருக்காங்களே இந்த கோரிக்கை. இல்ல, தமிழ் மொழி வேண்டும், திறக்காவிட்டால் உடைக்கப்படும்னா சரியா போயிடும். ஐநாவிற்கு தமிழ் மொழியை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்று நாம் தட்டி இருக்கிறோமா அல்லது கேட்டு இருக்கிறோமா? ஐநாவே இப்ப கேள்வி இல்ல, கேள்வி உள்ளூர்ல கேட்கலங்க. ஐக்கிய நாடுகள் அவையில தமிழ் வேணும்னா இந்தியாவில் முதல்ல கேட்கிறோம். நீங்க பேசுங்க. ஒரே ஒரு செய்தி, பெரும்பான்மைன்னு நீங்க பேசுறீங்களே, பெரும்பான்மையாக பேசுகிறவர்கள் மொழி ஆள வேண்டும் என்றால் இது ஒரு சாதிய சமூகம். பெரும்பான்மையாக எந்த ஜாதி இருக்கிறதோ அந்த ஜாதியில ஆளணும். பெரும்பான்மையா இருக்கிறவங்க அதிக இடத்துல இருக்கணும். இருக்கிறதுலயே மிக 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 சிறுபான்மையாக இருக்கிற ஒரு சாதி மிக பெரும்பான்மையாக எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப ஏன் பெரும்பான்மை திசை மாறி போறோம்? மிக எளிமையான சாதாரணமான ஒரு பொருள் நாம் சிந்திக்க மறந்து விடுகிறோம். அழுகின்ற குழந்தைக்கு பால் கிடைக்கும் என்று சொல்வார்கள். இந்தி பேசக்கூடிய மக்களுக்கு ஆர்வம் மிகுதி இருக்கிறது. அவர்கள் கேட்கிறார்கள், பெறுகிறார்கள். நாம் ஏன் அந்த முனைப்பை செய்யவில்லை என்று நான் கேட்கிறேன். தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆர்வம் இருக்கா, அதிகாரம் இருக்கான்றதுதான் கேள்வி. அதிகாரம் அதிகாரம் அவர்களிடம் தொடர்ந்து இருக்கிறது. அதிகாரம் உள்ளவர்களிடத்தில் 25 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இங்கே முதலமைச்சர் அவர்கள் 25 பாராளுமன்ற உறுப்பினர் தமிழகத்திலே இருந்தது. வி.வி. கிரி அவர்களுக்கு வாக்களித்தால் அங்கே இந்திரா அம்மையார் பிரதமராக இருப்பார். இல்லை என்றால் அந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும். அந்த நேரத்தில் காவிரி பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் காவிரி பிரச்சனை முன்வைத்து வாக்களிப்பேன் என்று சொல்லியிருந்தால் அன்றைக்கே காவிரி பிரச்சனை. எதற்காக எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். நாம் கேட்க வேண்டிய இடத்திலே கேட்க வேண்டிய முறையிலே கேட்பது கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, கேட்டால் கிடைக்குமா? போராடினால் கிடைக்காத ஒன்றுமே கிடையாது. சரி, இந்தியாவில் இருக்கிற 22 மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்கணும்னு 1963 மே மாசம் 2ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அண்ணா பேசினார். இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் நடக்கல? பையத்தின்றால் பணையும் பெறலாம். என்ன நீங்க பேசுறீங்க? பையதான் நடக்கணும். தொடர்ந்து பையன்னா இன்னொரு 500 ஆண்டுகளுக்கு அப்புறமா, 50 ஆண்டுகளுக்கு மேல நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயா, எறும்பூரா கல்லும் தேயும். என்ன பேசுறீங்க நீங்க? நாம தவறிவிட்டோம் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். நாம் அந்த அளவிற்கு ஓட்டுக்காக பேசுகிறோம். இப்பொழுது தேர்தல் வருகிறது, இந்தி சமஸ்கிருதம் பேசுகிறோம். இதுவரை நீங்க இதை சொன்னீங்கன்னா பீகார் தேர்தலுக்காக சுஷ்மா பேசுறாங்க சொல்லலாமா? இருந்து தீர்மானம் இப்படி புரிஞ்சுக்கலாமா திருமதி அருள்மொழி அவர்களுக்கு? ஹிந்திக்காரர்கள் ஹிந்தி பெல்ட்ல அந்த வாக்குகளை பெறுவதற்காக ஹிந்தி ஆதரவு கோஷத்தை முன்வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் 22 மொழிகளையும் ஆட்சி மொழியாக்கணும், அலுவல் மொழியாக்கணும் அப்படின்ற குரலை திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து இங்க முன்வைக்குது. இங்க இருக்கக்கூடியவங்க இந்த கான்ஸ்டிடுவன்சியை திருப்திப்படுத்துறதுக்காக வெறும் கோஷத்துக்காக அப்பப்போ இந்த நேரத்துல ஒரு தேவைக்கு பெரிய போராட்டமாக நெருக்குதெல்லாம் கொடுக்காம சம்பிரதாயத்துக்கு போராடிட்டு விட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாமா? இல்ல அப்படி இல்ல. ஏன்னா இப்ப அவங்களும் வந்து சும்மா தேர்தல் பிரச்சாரத்துக்காக எல்லாம் இதை பேசல. அப்படி நினைக்கிறது வந்து நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிற வேலை. அது அவங்களுடைய திட்டமிட்ட அவங்களுடைய திட்டம், அது அவங்களுடைய அஜெண்டா, அதுதான் அவங்களுடைய செயல் திட்டமும் அதுதான். அதை தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க தேர்தலுக்காக பேசுறாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து சும்மா. நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க வேற ஒன்றை திசை திருப்புறதுக்கு ஒண்ணு பேசுவாங்க. இப்ப அணு உலை சம்பந்தமான ஒப்பந்தம் நடக்கிற போது இதுல என்ன கையெழுத்து போட்டீங்கன்னே தெரிஞ்சுக்காம என்ன ஒத்துக்கிட்டீங்கன்னே வெளியில வராததுக்கு என்ன பண்ணாங்கன்னா நரேந்திர மோடிக்கு 10 லட்சம் ரூபாயில கோட்டு போட்டாங்க. எல்லாரும் ஒப்பந்தத்தை பேசுறதை விட்டுட்டு ஏன் ஒரு நாட்டின் பிரதமருக்கு தெரியாதா அவர் பேரை போட்டு கோட் போட்டா அதுதான் பேசப்படும்னு திட்டமிட்டு தான் அவங்க வந்து திசை திருப்புவாங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய பிரச்சனை வந்து விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பது, இந்தியாவுடைய நிலங்களை நீங்கள் அந்நியர்களுக்கு விற்பது. இதை திசை திருப்புவதற்கு நாங்கள் வெளிநாட்டில் இந்தியாவின் கௌரவத்தை உயர்த்த போகிறோம்னு ஒரு பிரச்சாரம். அதே நேரம் இந்தி தான் இந்தியா என்பதை நிலைநிறுத்த வேண்டும் என்பது இவர்களுடைய நீண்ட நாள் திட்டம். அதுக்கு இது பயன்படும். நான் கேட்கிறேன், மத்தியில அமைச்சரவையில இருந்த கட்சி செய்யலைங்க. 25 MP இருந்தவங்க செய்யல, 39 MP இருந்தவங்க செய்யல, 40க்கு 40 செய்யல. நீங்க தான் ஆட்சியிலேயே இருக்கிற கட்சி, ஆட்சியே உங்க கையில இருக்கு. கோரிக்கை இல்லாம செயல்படுத்தலாம், கோரிக்கை இல்லாம செய்யலாம். தருண் விஜய் இன்னைக்கு செஞ்சு முடிக்கலாத தமிழ்நாட்டு பிஜேபி எல்லாம் சேர்ந்து டெல்லியில போய் உடனே செஞ்சு முடிச்சிடலாம். ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? யார் உங்களை தடுத்தாங்க? உங்களை யார் தட்டணும்? இல்ல நீங்க எந்த கதவை தட்டணும்? செய்திக்கு வழிவிடணும். உங்க வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
சொல்லி என்று வரும்போது ஆட்சி பலவீனம் என்கின்ற ஒரு எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.